திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறியாச்சு. என்னடா மொட்டையாக பேசுகிறேனேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். கோயிலுக்கு வந்துட்டு இறங்கிட்டோம். இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஹாய் சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா டயர்டாக இருக்குல்ல, அதனால். கோயில் பாருங்கங்க, சூப்பராக இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வரேன். எப்படி இருக்குன்ட்டு எங்கள் கூடயே நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் வாய்ஸ் கொடுப்பேன், அப்புறம் இடையில வாய்ஸ் கொடுப்பேன். பாருங்கள், பார்த்துட்டு சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்க. நடந்து போயிட்டுருக்கோம், கொஞ்சம் தூரமாகவே இருக்குதுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியில் விநாயகர் இருந்தார், அவரையும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னடா எங்கள் வீட்டுக்காரே வெயிட் தூக்குறாரேன்னு பார்க்காதீங்க. என் பையனாலையும் தூக்க முடியாது, என்னாலையும் தூக்க முடியாது. அதனால் அவர் மட்டும் தூக்கிட்டு வராரு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமியை கும்பிட்டுக்குங்க. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஹரோகரா. பாருங்க, பொண்ணு ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. அதான் நீ பொம்பளை பிள்ளை ஆயிடுவார்ல. சுஜு வளர்ந்துட்டு திட்ட போறாங்க. நல்லா அப்புறம் கூட்டம் வந்துடும். மாமா தான் அத்தை வந்துடட்டும். என்ன பேரு? இது தைப்பூசம். போடா, ரயில்வே ஸ்டேஷன் இப்படிதான் இருக்கும். தேஞ்சிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ஆளுங்க நடந்துட்டு சித்திர பிளேட்டு தேஞ்சிருக்குண்ணா. கார்த்திகை மாதம் விரதம் இருக்காங்க. அப்புறம் எங்கள் பேரனுக்கு மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடிக்கும்போது பயங்கரமாக அழுதாங்க. பாவமாக இருந்துச்சு. வேறு வழியே இல்லையே, என்ன பண்ணுறது. போட்டு நிமிர்னா, போட்டு அமுக்கி கிமுக்கி போட்டு ஒரு வழியாக மொட்டையை எடுத்துட்டு, மொட்டை பாசை பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. மொட்டை பாசு சறுக்கிட்டு வாமா. எங்கே போய் சறுக்கிட்டு வாமா, நான் வீடியோ எடுக்கிறேன். அது குளத்தில் அங்கே போய் தானே எடுக்க போகிறோம். சாய் சாய் குப்பையில் திங்க தான் நல்லா எடுக்கிறேன். இதில் தானே சுவாமி குளத்தில் பயங்கர பாசிங்க. பார்த்து இறங்கணும். யார் போனாலும் பார்த்து ஜாக்கிரதையாக இறங்குங்க. அப்புறம் போயிட்டு காலெல்லாம் நினச்சிட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காலை நினச்சி என் பையனை வீடியோ எடுக்க சொன்னேன், சரியாகவே எடுக்கலை. மொட்டை வெரி குட். அப்புறம் நாங்கள் இந்த மலையில் உட்காந்து எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறாங்கங்க. எல்லாரையும் இழுத்து பிடிச்சி நிற்க வைக்கிறதே பெரிய டாஸ்க்கு. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா, இல்லை எங்கள் வீட்டு குடும்பம் தான் இப்படியான்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து ஒரு வழியாக உட்கார்ந்தா அதில் உட்கார முடியல, சறுக்கிட்டு போகுது. அப்புறம் என்னால் சுத்தமாக உட்காரவே முடியல. அப்புறம் மல்லு கட்டி ஒரு வழியாக உட்காந்துட்டேங்க. உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவங்க வந்து நடு அண்ணன், இன்னும் 4 அண்ணன் இருக்காங்க.
ஒரு அக்கா, எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க, மொத்தம் 6 பேர். 6 பேரில் இவர் தான் நடு அண்ணன். அவங்களோட பேரனுக்கு தான் மொட்டை அடிக்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் போயிருக்கோம். பாருங்கள், எல்லாம் பட்டை போடுறாங்க. பட்டை போட்டுட்டு எங்கள் மாமா இருக்காங்களே, வா டைம் ஆச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு அப்புறம் பார்த்தா அவரும் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி பட்டை போட்டுட்ருக்காரு. எங்கள் அக்காவை பாருங்கள், காந்திமதி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். என்னை எடு வீடியோ, என்னை எடுன்னாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அவங்கெல்லாம் காரில் வந்துட்டாங்க. எங்கள் பையனை காரில் அமுச்சு விட்டோம். நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் போகிற வழியில் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால், அப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வாழைப்பழம் எனக்கு பசிக்குதுன்னு அந்த ஐயாட்ட கேட்டேன். அந்த ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கள் ஊரெல்லாம் பிடிச்சிருக்கான்ட்டு எங்கள் கூடயே பார்த்து சொல்லுங்கள். அந்த ஐயா என்ன பண்ணாங்க, வாழைப்பழம் பசிக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பழம் தான் கேட்டேன். எந்த ஊருன்னு கேட்டார். நாங்கள் சென்னைன்னு, எங்கள் ஊரில் இந்த பழம் கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே ஒரு சிப்பு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்கங்க. அதுதாங்க மதுரைங்கிறது. மதுரைன்னாலே பாசம் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த ஏரி எங்கள் வீட்டுக்காரு இந்த ஏரியில் தான் சின்ன வயசில் குளிப்பாங்களாம். இது எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். குலதெய்வம் கோயில் இதெல்லாம் எங்கள் சாமி, எல்லாம் எங்கள் சாமி தான். பாருங்கள், எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்கங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் சாமி கும்பிடலை. சாமி எத்தனைக்கு கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். 3 மணி இருக்குங்க. 3 மணிக்கு தான் சாமி கும்பிட்டோம். 3 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட மூத்தவர் பெரிய அண்ணன் அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு சமைச்சு வச்சாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இது எல்லாமே எங்கள் குலதெய்வம் தான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இந்த அரளிப்பூ பாருங்களேன், அரளி இல்லை, அது என்னது, எருக்கஞ்செடி வெள்ளை இருக்கும். எப்போதுமே இந்த வெள்ளை இருக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும். நான் பறித்து விநாயகருக்கு வைப்பேன். விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, அங்கே பாருங்கள் ஒரு அம்மா நெல் தூத்துறாங்க பாருங்கள், எப்படி தூத்துறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் இது தாங்க துத்தி செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ குணம் நிறைந்தது. அப்புறம் போகிற வழியில் பஸ்ஸில் எல்லாம் சந்தை போல் இருக்குங்க. வெறும் கேர்ள்ஸு தான், பொம்பளைங்க தான். ஒரே அலப்பறை, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட எல்லாம் போக டைம் இல்லைங்க. அதனால் போகிற வழியில் அவங்க கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் போயிட்டு அவங்க பொண்ணு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் டீ வாங்கி கொடுத்தாங்க. டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. சென்னை பஸ் ஏறியாச்சு. அதே ஸ்லீப்பர் பஸ்ஸு தான். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு, இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, நைட்டில் என்ன அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போகிற போக்கில் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் ரீச் ஆகும். வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாலையெல்லாம் கோயிலில் கொடுத்தாங்க இல்லையா, குலதெய்வம் கோயிலில், அதெல்லாம் நிலையில் போட்டுட்டு அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் எப்போதுமே நான் நிலவாசலில் கட்டுவேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஓகே, பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.